மனிதனுடைய நிலை ஒன்று போல் இருக்காது. ஆகவே முன்னாள் மாமன்ற உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெய்சங்கர் அவர்களை தயவுசெய்து நான் கவனிக்கப்பா, நீங்கள் தான் சொல்லணும். வாமா சாரிம்மா. இங்கே நாங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தணுன்றதுக்கு பல்வேறு காரணம் இருக்குது. இந்த பல்வேறு காரணத்தில் எங்கள் பகுதியில் வாழ்கின்ற இந்த தாய்மார்கள் சுமார் 4 மணியிலிருந்து வேற எந்த கூட்டமாக இருந்தாலும் இந்த மாதிரி தாய்மார்கள் அமைதி காத்து இருப்பாங்களான்னா இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு முதல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க. தாய்மார்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ அமைதி காக்குறாங்களோ அவ்வளோ நம்மளுடைய பிரச்சனை முதலமைச்சர் கவனத்திற்கும் துணை முதலமைச்சர் அவர்கள் கவனத்திற்கும் செல்லும். இது உண்மை. என்னுடைய அருமை சகோதரர் திரு கார்த்திக் மோகன் அவர்கள் இங்கே வர வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் ஆசைப்பட்டோம். அது நடக்கவில்லை. அவர் சொல்லும் பொழுதே கோபித்துக் கொள்ளாதீர்கள் அண்ணா, நான் வருவேன், நிச்சயமாக இருந்தால் வருவேன், எனக்கு பல வேலைகள் திடீரென்று வந்துவிடும் அப்படி என்று சொல்லும் பொழுது